ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pongal Recipes and Crafts. இந்த புது வருஷத்தை நம்ம ஒரு ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் செஞ்சு ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த சுவையான சக்கரை பொங்கலை எப்படி செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு Pongal Recipes and Crafts. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் அரை கப் அளவு பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இதுல ஒரு கப் அளவு பச்சை அரிசியை நான் கழுவிட்டு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. அரிசி லைட்டா சூடான உடனே இதுல ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி அளவுல நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. பச்சை பருப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 3 கப்ஸ் அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுல வெல்லத்துக்கு நினைற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட அப்புறமா நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்பதான் வெல்லத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இப்ப நம்ம குக்கர்ல இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போய் ரெடியா இருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப நல்லா சாதமும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட வேணாம், இல்லைன்னா குழஞ்சிடும். லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கோம். அதை ஒரு ஃபில்டர்ல ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழவா வேணும்னா லைட்டா அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் குழவா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரிய இதுல சேர்த்துக்க போறோம். இப்ப தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா திராட்சையும் இதுல சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் இருக்கட்டும் நெய்லியே. இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே கிண்டி வச்சிருக்கிற பொங்கல்ல இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் கரெக்டான அளவுல இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வச்சீங்கன்னா ஆறிட்டப்புறம் சாப்பிடும் போதும் கொஞ்சம் தளதலன்னு இருக்கும், ரொம்ப கெட்டியாகாம இருக்கும். இதுல கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூளை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காவோட தோலை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் நல்லா பொடியா கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தை பொங்கலுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான சர்க்கரை பொங்கல் ரொம்பவே எளிமையான முறையில ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல நான் சர்வ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு இந்த மெத்தட்ல சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க. இந்த புது வருஷத்தை சக்கரை பொங்கலை சாப்பிட்டு ரொம்பவே இனிப்பா ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Pongal Recipes and Crafts சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.